பிரபு, அவன் அங்கு செல்வானா? நிச்சயம் அவன் அங்கு செல்வான். ஏனென்றால் இயற்கை ஜிம்பராசுரனின் சம்ஹாரத்திற்கான மார்க்கத்தை தந்துவிட்டது. குருதேவா, அங்கு பாருங்கள். மகாதேவா, 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 மகாதேவா. மகாதேவா, மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. இது என்ன மாயை? நான் எவ்வாறு இவ்விடம் வந்தேன்? ஏனெனில் இதுவே இயற்கையின் நியதி. காலனிடமிருந்து தப்பிச் செல்வது இயலாது. பிரபஞ்சத்தில் எவராயினும் ஜனனிக்கும் பொழுதே அவர்களுக்கான முடிவும் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. தக்க தருணத்தில் இயற்கையே அவரவரது முடிவிற்கான மார்க்கத்தை கண்டறிந்துவிடும். ஜிம்பராசுரா, உன் மரணமும் கன்னியாகுமரியின் கரங்களால் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது. உன் மரணமும் கன்னியாகுமரியின் கரங்களால் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது.
யார் யார் இவ்வாறு கூறியது? இது எவருடைய குரல்? மகாதேவன். மகாதேவரா? ஆனால் அவன் ஒன்றை மறந்து விட்டான். எந்த ஜிம்பராசுரனை வதம் செய்ய சிவனாலும் அந்த ஆதி சக்தியாலும் இயலவில்லையோ, அந்த ஜிம்பராசுரனை சம்ஹாரம் செய்ய இந்த சக்தியற்ற பெண்ணால் மட்டும் எவ்வாறு இயலும் மகாதேவா? நான் அதீத சக்தி படைத்தவன். என்னை எதிர்கொள்வதற்கு உன்னால் இயலாது பெண்ணே. நொடி பொழுதில் அழிந்து விடுவாய். ஜிம்பராசுரா, அங்கிருந்து தப்பித்து விடு. முன்னே நிற்கும் அந்த பெண் உன் காலனாவாள். அவள் பெயர் கன்யாகுமரி. தப்பித்து ஓடு. அங்கிருந்து ஓடாவிட்டால் இன்று உன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாளாகிவிடும். மகனே ஜிம்பராசுரா, அங்கிருந்து தப்பித்து ஓடு. அது சிவன் மற்றும் சக்தியின் சூழ்ச்சியாகும். உன்னை சம்ஹாரம் செய்வதற்கான ஏற்பாடு இது. ஆம் ஜிம்பராசுரா, கன்யாகுமரியிடம் பேச வேண்டாம். அங்கிருந்து சென்று விடு. நான் சில நாழிகைக்கு மட்டுமே உன்னிடமிருந்து தப்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு உன்னால் இவ்விடத்தை விட்டு செல்லவும் இயலாது. அதோடு நான் இவ்விடத்திற்கு மீண்டும் வரமாட்டேன். உனது அந்த சிவசக்தியின் தந்திரத்திற்குள் நான் சிக்க மாட்டேன். அவர்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்தாலும் சரி, உன்னால் என்னை எதுவும் செய்ய இயலாது. முதிக்கட்டவனே, அவளோடு விவாதம் செய்யாதே. தப்பித்து ஓடு. தேவி கன்யாகுமரி, தங்கள் ஜனனத்தின் உத்தேசம் ஜிம்பராசுரனை வதம் செய்வது. ஆம் கன்யாகுமரி, இன்று உன் கரங்களால் ஜிம்பராசுரன் உயிர் துறக்க வேண்டும். தேவி கன்யாகுமரி, தர்மத்தை காப்பாற்றுங்கள். ஜிம்பராசுரனை வதம் செய்யுங்கள் தேவி. அதர்மத்தை சம்ஹாரம் செய்யுங்கள் தேவி. ஜிம்பராசுரனை வதம் செய்யுங்கள் தேவி. வதம் செய்யுங்கள். ஜிம்பராசுரனை வதம் செய்யுங்கள். வதம் செய்யுங்கள். வதம் செய்யுங்கள். வதம் செய்யுங்கள் தேவி. ஜிம்பராசுரனை வதம் செய்யுங்கள். வதம் செய்யுங்கள். வதம் செய்யுங்கள். அவனை விட்டு விடாதீர்கள். வதம் செய்யுங்கள். வதம் செய்து தர்மத்தை காப்பாற்றுங்கள் தேவி. மென்மையான மலரை போன்ற என் மகள் ஜிம்பராசுரனுடன் யுத்தம் புரிய வேண்டுமா? பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் ஏன் இவளிடம் உதவி கோருகிறார்கள்? இல்லை, நமது மகள் கன்யாகுமரிக்கு நான் உதவி செய்வேன். எந்த ஆபத்தும் நேராமல் நான் உதவி செய்வேன். வா மகளே, இல்லம் செல்வோம். என்ன பார்க்கிறாய்? வா எங்களுடன். தங்களின் கடமை யாதென்பதை உணர்ந்திடுங்கள் கன்யாகுமரி. தர்மத்தை நிலைநாட்ட ஜிம்பராசுரனை வதம் செய்திடுங்கள். தர்மத்தை நிலைநாட்ட ஜிம்பராசுரனை வதம் செய்திடுங்கள். தப்பித்து விட்டேன். நான் தப்பித்து விட்டேன். ஜிம்பராசுரனை வதம் செய்திடுங்கள். தர்மத்தை நிலைநாட்ட ஜிம்பராசுரனை வதம் செய்திடுங்கள். தங்களின் கடமை யாதென்பதை உணர்ந்திடுங்கள் கன்யாகுமரி. தர்மத்தை நிலைநாட்ட ஜிம்பராசுரனை வதம் செய்திடுங்கள்.
ஜிம்பராசுரனை வதம் செய்திடுங்கள். மகாதேவா, எந்த ஜிம்பராசுரனை வதம் செய்ய சிவனாலும் அந்த ஆதி சக்தியாலும் இயலவில்லையோ அந்த ஜிம்பராசுரனை சம்ஹாரம் செய்ய இந்த சக்தியற்ற பெண்ணால் மட்டும் எவ்வாறு இயலும் மகாதேவா? ஜிம்ராசுரா, உன்னையும் உன் அகங்காரத்தையும் நான் அழிப்பேன். உன்னை நான் சம்ஹாரம் செய்வேன். உன்னை நான் சம்ஹாரம் செய்வேன். உன்னை நான் சம்ஹாரம் செய்வேன். அங்கேயே நில் ஜிம்பராசுரா. இனி உன்னை என்னிடமிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. இனி உன்னை என்னிடமிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. மகளே, ஜிம்பராசுரனை எதிர்த்து போராடுவது எளிதான காரியம் அல்ல. நான் கூறுவதை கேள். இல்லம் செல்லலாம். என் காதலில் உண்மை இருந்தால், சிவன் மீது நான் வைத்திருக்கும் உணர்வில் உண்மை இருந்தால், இந்த வில்வ இலைகள் உடனடியாக பறந்து சென்று ஒரு சூறாக மாறட்டும். அதை கடந்து ஜிம்ராசுரன் செல்லக்கூடாது. அவ்விடத்தில் அவன் என்னுடன் யுத்தம் புரிய வேண்டும்.